லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல இப்ப தியேட்டரிக்கலா ரன் ஆயிட்டு இருக்க கூலி மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சத்யராஜ் யாரோ கொலை செஞ்சிடறாங்க. சோ அவரோட நண்பனா இருக்க ரஜினிகாந்த் யார் கொலை செஞ்சாங்க, எதுக்கு பண்ணாங்க சொல்லிட்டு தேடி களத்துல இறங்குறாரு. சோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த மூவி ஆவரேஜா தான் இருந்தது. பிகாஸ் ட்ரெய்லர் வந்தப்பே இந்த மூவியோட ஸ்டோரியை நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். சோ நிறைய ஸ்டார் காஸ்ட உள்ள கொண்டு வரப்ப யாருமே இப்ப கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறது இல்ல. எல்லாமே ஒரு பிசினஸ் தான் பார்க்க போறாங்க. எனக்கு அந்த பிசினஸையும் தாண்டி கதை நல்லா இருந்ததுன்னா 2 டைம் கூட நான் தியேட்டர்ஸ்ல போய் வாட்ச் பண்ணுவேன். இதெல்லாம் தாண்டி இந்த மூவியை நான் ஃபர்ஸ்ட் டேவே பார்க்கிறதுக்கான ரீசனே சோபின் மட்டும் தான். மலையாள ஆக்டரான அவர் பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. எனக்கு இவரோட ஆக்டிங் இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. அதர்வைஸ் அனிருத்தோட பிஜிஎம் பாத்தீங்கன்னா அங்கங்க நல்லா இருந்தாலும் ரிப்பீட்டடா ஒரே பிஜிஎம் வந்ததுனால சில இறைச்சலையும் ஏற்படுத்துச்சு. பெர்ஃபார்மரா ரஜினிகாந்தும் சரி, சில நேரங்களே வந்தாலுமே ஆக்டர் சார்லியும் சூப்பராவே நடிச்சிருந்தாங்க. அதர்வைஸ் ஸ்ட்ராங் கேரக்டரா டிசைன் பண்ணாதனால நாகார்ஜுனாவோட வில்லன் கேரக்டரும் சுமாரா தான் இருந்தது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் என்னன்னா அவ்வளவு பெரிய ஆக்டர் அமீர் கானை உள்ள கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்தினது. இத பத்தி நான் இன்னொரு வீடியோல டீடைலாவே பேசுறேன். அண்ட் கிளைமாக்ஸ்ல 10 மினிட்ஸ் டி-ஏஜிங் யூஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் வரும். அது பாக்குறதுக்கு கொஞ்சம் ரசிங்கபடியா இருந்தது. எண்டாவது ரன்னிங்ல இந்த மூவி எவ்வளவு கலெக்ஷன் பண்ணலாம் தெரியல. பட் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணாலும் இந்த படம் நல்ல படம் கிடையாது. எனக்குமே வருத்தமா தான் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவரோட டைரக்டர் வேல்யூவை குறைச்சிட்டு வராருன்னு. சோ பார்க்கலாம். வார் 2 மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வார் 1ல ஒரு இந்தியன் ஸ்பையா வேலை செஞ்சிட்டு இருந்த ரித்திக் ரோஷன் இப்ப அரசாங்கத்துக்கு எதிராக சில வேலைகளை செய்யறாரு. சோ அவரை தடுத்து நிறுத்துறதுக்காக ஜூனியர் என்டிஆர் உள்ள வர. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அதிரடி பேக் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. என்னோட ஒபினியன் படி இந்த மூவி அவ்வளவா ஒர்க் அவுட்லாம் ஆகல. ரொம்ப போரிங்கா தான் இருந்தது. இவங்க ஹாலிவுட் அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போகணும்னு சொல்லி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. பட் சிஜி ஒர்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கை கொடுக்கல. படத்துல ஸ்டோரி பெருசா சொல்லிக்கிற அளவும் கிடையாது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் கிடையாது. ரொம்ப போரிங்கா தான் இருந்தது. லாஜிக்கே இல்லாம நீங்க ஆக்ஷன் மூவிஸ் ட்ரை பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவி நீங்க ஒன் டைம் தியேட்டர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர முழுக்கவே ஃபைட் தான் போவோம். கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் கிட்ட ரன் ஆகுற இந்த மூவில பாத்தீங்கன்னா ரித்திக் ரோஷனுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் வச்சு இன்ட்ரோடக்ஷன், ஜூனியர் என்டிஆருக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் வச்சு இன்ட்ரோடக்ஷன், அண்ட் ரெண்டு பேர் சந்திக்கிறப்போ ஒரு ஃபைட் வச்சு 20 நிமிஷம் சொல்லிட்டு 1.5 மணி நேரம் இதுவே போயிடுது. சவுத் சைடுல நிறைய ஸ்கிரீன்ஸ் கிடைக்காதனாலயும் நெகட்டிவ் ரிவ்யூஸ்னாலயும் வார் 2 பாக்ஸ் ஆபீஸ்ல டிசாஸ்டரா இருக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. மேபி ஒரு 40 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணிட்டு கதையில கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா இந்த படம் கொஞ்சம் பாக்குற அளவுக்கு இருந்திருக்கும். சோ இந்த படத்தை நீங்க யாராச்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.